நம்ம நிலாவை எப்படியாச்சும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த ராகவ் பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் சொல்கிறத தான் இந்த நிலா கேட்டாகணும். அது ஏன்னா இந்த கம்பெனியோட எம்டி எல்லாமே நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிலாவை எப்படியாச்சும் நம்ம அவளை வந்து நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும், நாம் சொல்கிறத அவளை கேட்க வைக்கணும், அவளை நாம்ளே கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இப்போ இந்த ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் கோவத்தை வெளிப்படுத்தியிருந்த இந்த சோழன் இந்த ராகவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அவன் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம நிலாவுக்கு ஆதரவாக நம்ம சோழன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே பிடிக்காம நம்ம நிலா வந்து சோழனை கண்டமேனிக்கு திட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சோழனுக்கு தான் அதோட வலி என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம நிலாவுக்கு நம்ம சோழன் மேலே அவ்வளோ பெருசாக லவ் வராத காரணத்தினால அவங்க நம்ம சோழன் எது பண்ணாலுமே அதுவும் பெரும் பிரச்சனையாக தான் வந்து நினச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த செகண்டில் நம்ம நிலா ஒரு மாஸ் என்ட்ரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சரியான முடிவும் எடுத்திருக்காங்கன்னு கூட வந்து சொல்லலாம். எப்படின்னு வந்து பார்த்தா இப்போ அந்த கம்பெனிலுமே வந்து நம்ம ராகவ் தப்பாக நடந்துக்க பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தப்பாக இருக்குன்னு சொல்லி தான் அங்குமே நம்ம நிலா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டுங்க அவங்க வேலை செய்கிறவங்க எல்லோரும் ஒரு கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் போட்டு புதுசாக உருவாக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நிலா பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ராகவ் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளால கேட்டுட்டு தாங்கிட்டு இருக்க முடியாது. இவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இவங்க வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ராகவ் இப்போ நம்ம நிலா வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா வேறு எங்கேயோ வேலை தேடிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராகவ் வந்து சொல்லிட்டாரு, உங்களால் இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்க முடியாது, அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் சட்டப்படி எனக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுங்க, இல்லை கொடுக்காமல் போங்க. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எனக்கு ஒன்றும் அறிவு இல்லாமல் என்னால் சுயமாக வந்து பார்த்தோன்னாக்க திரும்பவும் வேலைக்கு போயிட்டு அதை வாங்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பார்த்தோன்னாக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில் அவங்க நாமளே ஏன் புதுசாக வந்து ஒரு கம்பெனி உருவாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க இன்னொரு பிளானும் வந்து போட்டுட்டாங்க. இவங்க இதுக்கப்புறம் வேலைக்கு போனால் என்ன போக கட்டி என்ன, எப்படியோ இந்த ராகவ கிட்டேருந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே நம்ம நிலாவும் வந்து பார்த்தினாக்கா இந்த விஷயத்த போயிட்டு நம்ம சோழன்கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து இப்போ இந்த இடத்துல வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கே கட்டி பிடிச்சி ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டுட்டாரு. இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு தெரியல போல். பணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிலா, அது இருந்தால் தான் அப்படியே வந்து பார்த்தினாக்கா நீங்கள் இன்னொருத்தாவும் போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் நழுவ பார்த்தாரு. ஆனால் இருந்தாலும் நம்ம நிலா வந்து என்கிட்ட பணம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறுதலாகவும் வந்து பேசிட்டாங்க. இப்போ நம்ம நிலா வந்து ஒரு கம்பெனிக்கு எம்டியானா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு இந்த ராகவோட தொல்லை முடிஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.